காஞ்சிபுரத்தில் நாளை விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெறவிருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படுமா என ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. அதே போல வரக்கூடிய 2026 விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னு என்கிற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் 2000 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் 20,000 பேர் கலந்து கொள்வார்களா என ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் மக்களை சந்திக்க உள்ளார். இந்த நிகழ்வை நடத்த உள்ளார். அதே போல கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு விஜய் மீண்டும் மக்களை சந்திக்கும் முதல் பெரிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது. அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த சந்திப்பு உள்ளரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது ஆரம்பத்தில் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கட்சியின் தலைமை நிலைய செயலக அறிவிப்பின்படி நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இது 2000 பேருக்கு மட்டுமே உள்ள சந்திப்பு என உறுதியாகி உள்ளது. இந்த சந்திப்பின் போது கட்சியின் எதிர்கால திட்டங்கள், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விஜய் மிக முக்கிய முடிவுகள் அறிவிப்பார் என்று அரசியல் வட்டாரங்கள் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யும் வகையில் கட்சி சார்பில் புதியதாக உருவாக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு படையினர் இதில் ஈடுபட்டு உள்ளனர். இவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாலும் ரசிகர்கள் விஜய் செல்லும் இடங்களில் கூடுவது அதிகமாக இருந்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் இது போன்ற ரசிகர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2000 பேர் கலந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் மேலும் 20,000 பேர் கலந்து கொள்வார்களா என ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. 20,000 பேர் வந்தாலும் கல்லூரிக்கு வெளியே தான் நிற்க வைக்கப்படுவார் என ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது.